வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு முன்னாடி பார்க்கணும்னா டுடே திங் சேனல் வந்து வெட்டிங் அட்ராசிட்டி ட்ரோல் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னும் கேமரா வேணா இப்போ உங்க ஆளையே கேமரா மேன கூப்பிட்டுக்குது அந்த பொண்ணு. என்ன பண்ணிட்டு இருக்க? ஒரு அழகான பேய் போயிட்டு இருக்கு, கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க இருக்கும்போது இப்ப எப்படி அப்ப சொல்லவா வேணும்? நீங்க வெக்க வர்றீங்க. நம்ம விரதம் களைஞ்சிருமோ? வேணுனே பண்ற மாதிரி இது. சாவு அடிக்கிறாங்களே. ஏய் நீ எழுப்பே பண்ணானகள் சும்மா இருடா. சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆர்ச்சர் பண்றாங்க. ஓவர் அக்கறையில விட்டா கிறுக்கு வெளிய வாங்கடா அவனோ. நைனா ஓன மேக்கப் இது பண்றோம். அவ்வளோ போட்ரு நைனாவை சேர்ந்து அட்ராசிட்டி பண்ணா பார்த்தீங்களா? நல்லா தான் நினைச்சு அந்த பொண்ணு. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். என்னவா பண்ற? ஓவரா மூவ்மென்ட் போடுறானே. ஒரு 35 பேர் எல்லாரும் ஷாக் ஆயிருப்பாங்க. இவர்தான் அண்ணன்றாங்க, திடீர்னு பார்த்தா இவர்தான் அப்பான்றாங்க, திடீர்னு பார்த்தா இவன் தான் தம்பின்றாங்க, இவர் மாமான்றாங்க, இவங்க அத்தைன்றாங்க. எல்லாத்தையும் நல்லா ரெண்டு போயிட வேண்டியது என்ன பண்றது? சித்தப்பா ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. மாமன், மாமி, சித்தப்பன், பெரியப்பன் இவர்களுக்கு அது அவங்க வேற என்ன தெரியலன்னு யாரும் சொல்லு பாப்போம். எங்க தெரியுது அவர்களுக்கு பெண் கொடுத்தோர் என்று சபா இப்பவே கண்ணை கட்டுது. என்னடா வயசு? நிஜமா கல்யாணம் இல்ல ஜெயில போடுங்க சார் இவங்களை. ரொம்ப நினைச்சிட்டேன் டக்குன்னு பார்த்தா உங்கள் வீட்டிற்கு கொடுங்கள் ஃபைபரின் பவர். நீர் புகாமை பட்டி வண்டி ஓரா பாதிட்டு உள் மற்றும் வெளிப்புற பெயிண்ட் ஒரு புதிய பெயிண்ட். என்னது இது? போட தெரியல சொல்லுங்களேன். இப்படி போட்டு பாவங்க டேவே வேஸ்ட் ஆயிடுது. அண்ணிட்ட ஆசீர்வாதம் மாதிரி போட்டு எடுப்போ. ஓகே வா வாங்க. ரெடியா? ஓகே ரெடி. மறக்காத. ஓகே தம்பி அரசியல்வாதியா? சைடுல வாங்கி அடிக்கிறேன். இந்த பக்கம். எடு. கொஞ்சம் லெஃப்ட் சைடுல. அப்படியே தான் இருக்குது. ஓகே போதும். தலைவர் போட்டோ வாசல்ல மாட்டனா திருச்சி கலிம்டா. 1 2 3 என்னடா போடு? அவர் பயந்துட்டாரு பயங்கரமா. இது என்னயா போட்டோகிராஃபி? இதை வச்சு என்னயா பண்ண போறீங்க? வாட் ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இட்ஸ் வெரி என்ன தேங்காய் ஓட்ல கிரியேட்டிவிட்டி. ஆனா இது நல்ல ஐடியாங்க. டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும். பட் ஒரு ஃப்ரீயா உட்கார்ந்து சாப்பிடாத மாதிரி. எவன் இலைய மிச்சம் வச்சுட்டு போறான் எல்லாம் தெரிஞ்சு. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அங்க சாம்பார் ஊத்திட்டு இருக்கால, அவதான் என் ஆளு. அதுக்கும் அங்கிட்ட ரசம் ஊத்திட்டு இருக்கே, அது ஏன் ஆளு. அதுக்கும் அங்கிட்ட எச்சல் எடுத்துட்டு இருக்கே, அது ஏன் கேமராமேன். ஆளுக்கு ஒரு ஆளு வச்சிருக்காங்க. அம்பி நீ நினைச்சவளே வருவா. 1 அட பாவிங்களா, ஒரு மாலை போட்டாலே கசகசன்னு முக்கியம். மூஞ்சு மறந்து. அட பாவிகளா, இதுக்கு பேராடா உளுத்துற போறாரு அந்த மனுஷன். அண்ணே எங்க? கல்யாணத்தை நிறைய தாங்கணும். இப்பயே தாங்கறியா செக் பண்றாங்க. சரி மலைய போட்டாங்களா? பொண்ணு மாப்பிள்ளையுமா? இந்த ஒரு ஸ்டெப் தானே எனக்கு தெரியும். இவர் உங்க பொண்ணு ஆரதையும் பாக்குறப்ப இல்லாத மோகனாம்பள்ளி சிவாஜியும் பத்மினியும் பார்த்த மாதிரி இருக்கா?
ஏய் இதுங்க இப்படி இங்கேயே அப்படி பண்ணுங்களே, வீட்டுக்கு போனா என்ன பண்ணுங்களோ தெரியல. நான் ஒண்ணும் பாக்கலீங்க. அவங்க சண்டை போடுறாங்க. யாரோ ஒருத்தர் இருப்பாங்க டென்ஷன் பார்த்து. அது கட்டணும் அவ்வளோதான். அதுக்கே அவ்வளோ டென்ஷன் புரியலையே. கல்யாணம் ஆகியாக்குது, கலாரம் ஆகிக்குது. கிளியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவான். ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? முத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கிற சக்தி சரவணம் அவன் பண்ண அவ்வளோ வெயிட்டான அது மாதிரி தெரியலையே. முன்னாடியே ஒரு reaction. ஆமா அவருக்கு நம்மளுக்கு பயமா ஜிம் பாடிடா, ஜிம் பாடி ஆம்ஸ் பாத்தியா? கிராமத்து இது சார், அதுதான் சார். மெதுவா வையா, மேக்கப்பக்குள்ள பிடிச்சு போடாத. மெதுவா நாடிய பிடிச்சு வை, நாடிய பிடிச்சு வை. நாடிய பிடி, இந்த கையா பிடி பிடி. நானி அவோ அதுவா? நான் கூட எதுக்கு நாடியை பிடிக்க சொல்றாருன்னு யோசிச்சுக்கிறேன். இப்ப கொஞ்சம் இருக்கடா. சொல்றதுக்கு மீறி சரியாடா. தாடிக்கு வைடா. ஐயர் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டா நாடி கூட பிடிக்கிறதுக்கு வெக்கப்படுறா புள்ளையாண்டான்னு நினைச்சிட்டாரு. நக்கல்யா அவனுக்கு. ஃபைனலா ஒரே ஒரு லிப் லாக், அதோட முடிச்சிடலாம். ரெடியா? வாங்க பண்ணலாம். டக்குனு பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பண்ணுங்க. நீதான் ஆரம்பிச்சு விட்டு அவ்வளவு நிறுத்ததுங்க. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ உள்ள கிடக்கா. பைத்தியக்காரா. இனிமேதானே தமாஷே இருக்கு. என்ன தொங்கிருச்சு? खत्म. बाय बाय, टाटा, गुड बाय. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு போட்டி போடலாமா, இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? அப்படி பாரு, சூப்பர் சீனரி. இந்த சீந்தான ஊர்ல நடக்குது. பாத்திதான் இல்லையே வரப்போதா? பாத்தியாடா கிளவிக்கு கொழுப்ப. மாப்பிள்ளை காலில் தானே விழுறாங்க. இவரு விழுற. நல்லா வளர்த்திருக்கீங்கம்மா. நீதாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு புள்ள இல்ல, ஊருக்கு ஒரு புள்ள இருந்தாவே மழை ஹொட்டோ கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. என்ன மனுஷன்? நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா, நெய் எடுத்துட்டு வா. ஏண்டா பார்த்தா கோயில்ல பேட் பேட்ஸ் கடுப்பேத்துறார் மயிலா. அவர் டென்ஷனால ஃபீல் பண்ண முடியுது. உன்னான கையை உண்டு அந்த பெல்லில தட்டிருங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம் எனக்கு அந்த லாஸ்ட்டாக அந்த மாப்பிள்ளையோட ஃபீல் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சுங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே 1008 டென்ஷனில் இருப்பாங்க. அவங்க காலிலேருந்து காலங்காலத்தால் 4 மணி 3 மணிக்கு எழுப்பி நிப்பாட்டி வேஷ்டி கட்டி இது பண்ணு, தலைவாரி இங்கே நில்லு அங்கே நில்லு மாலையை போடு வணக்க வேணும், அவங்களே 1008 டென்ஷன் இருப்பாங்க. இதில் பின்னாடி வேறு ஒருத்தவங்க சும்மா இல்லாமல் அடி அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு ரியல் எமோஷன் இது அப்படி தான் இருக்கும். ஸோ என்னால் அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. அது சூப்பராக இருந்தது. அப்புறம் இதில் ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விட்டுருந்தாங்களே, அந்த சம்பவம் எனக்கும் நடந்திருக்கு. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஐயோ அது சொல்ல மாட்டான்னு நினச்சேன். நான் அது நினச்சேன் அந்த பொண்ணை பற்றி அது காட்டுறப்பே இவனுக்கு அந்த ஃபீல் வந்துடும் நினச்சேன். சரி சொல்ல மாட்டான்னு பார்த்தா சொல்லிட்டு அவனே. அதுக்கு மேலே என்ன இருக்குதுங்க, அது எப்படிங்க சொல்கிறது? அந்த மேக்கப் எப்படின்னா, மேக்கப் தனியாக இருக்குது, ஃபேஸ் தனியாக இருக்குது, விட்டால் அது கேட்டு தனியாக விழுந்துடும் போல இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஒரு சீரியல் நம்ம பார்த்தோமே ட்ரோலு, என்னது மேக்கப் போட்டு இது பண்ணுவாங்களே, அந்த சீரியல் பேர் மறந்துட்டேன் நான். ரோஜா. ரோஜா. அதில் நடக்கும் பாருங்க, அந்த மாதிரி தான் நடந்துச்சு. எனக்கு அது தனியாக கெழுந்துரும் போல இருக்குது. அந்த மாதிரி பண்ணி விட்டுருந்தாங்க. இத்தனைக்கும் அவங்க சிட்டி சைடுங்க, தெரிஞ்ச அவங்க ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ். அவங்க பெங்களூர்லேருந்து வந்தாங்க. நான் வந்து பயங்கர அவங்களாம் சூப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ஓவராக பில்டப் கொடுத்தான். எனக்கு ஃப்ரெண்டுக்கிறானே அவன் பில்டப் கொடுத்தான். சரின்னு நம்பி விட்டேன். பார்த்தா செஞ்சாங்க, வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன காண்டி எங்கள் மேலேன்னு தெரியல, என்ன கடுப்பில் இருந்தாங்கன்னு தெரியல. அது தெரியலன்னா சொல்லியிருக்கல, நான் ஸ்பெஷல் டே இல்லை மேரேஜுங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஆனது நான் இப்போ வரைக்கும் நினச்சி ஃபீல் பண்ணேன். எல்லாருமே வந்து மேரேஜ் ஆல்பம்னா ரொம்ப அப்பப்போ எடுத்து பார்ப்பாங்க, அது ஒரு மெமரிஸ் இல்லை. நான் அதுக்கு முடிச்சுட்டு வந்து அந்த ஆல்பம் கிடச்சப்போ பார்த்ததோடு சரி, இனி வரைக்கும் அது திறக்கல. நான் எனக்கு அது பார்க்கவே தோணாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் அது யாருன்னா அங்கே கிராமத்தை, அது ஒரு என்ன வில்லேஜ் சைடு தான் அது. அங்கே இருக்காங்க. நானும் கூட்டு வந்து போட்டிருந்தா கூட ஓரளவுக்கு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க
சிட்டி சைட்லேருந்து வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போனது தான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா. ஏன்னா எங்களால் கவனிக்க நான் அந்த டைமுக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியல. ஃபோட்டோ ஆல்பம் பார்க்குறப்ப தான் இவ்வளோ கொடூரமாக இருந்தோம். அதனால தான் எல்லாரும் நம்மளை வேடாக பார்த்தாங்க. நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம், எல்லாரும் எங்களை பார்க்குறாங்க, ரொம்ப ஏதோ சூப்பராக இருக்கும் போல இது, நம்மளெல்லாம் ஸ்பெஷலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அன்றைக்கி டே வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே, நிறைய திறமணும் அன்றைக்கி. எங்களுக்கு தெரிஞ்ச அன்றைக்கே ஒரு 10-20 பேர்கிட்ட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தது. எங்களெல்லாம் ஏன் அப்படி பார்த்துக்கிறாங்கன்னு எங்களுக்கு அப்போ புரியல. ஏன்னா அன்றைக்கி நடந்த கலவரம் அப்படி. நானே ஒரு 5 கல்யாண மாப்பிள்ளையே ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வேஷ்டி சட்டை மாட்டின்னு வந்து உட்காடுறேன். அவ்வளோ கலவரத்தை நடந்த கல்யாணம் அது. ஸோ இந்த டென்ஷன்லேயே எங்களுக்கு தெரியல, இதெல்லாம் ஃபீல் பண்ணவே இல்லை. ஃபோட்டோ ஆல்பம் பார்க்குறப்ப தான் தெரியுது இதுக்கு தான் அன்றைக்கி எல்லாரும் அப்படி பார்த்தாங்களா அப்படின்னு. ஏன்னா அவங்க வந்தவங்களாம் சூப்பராக, அதாவது அவங்களாம் மேக்கப்பே பண்ணல. கோயில் திருமணம் தான், நான் எல்லாம் சிம்பிளாக இதேமே வந்துருக்கல. இப்போ எப்படி இருக்கிறோம், மூஞ்சிக்கல் வந்து உக்காந்துக்கிறாங்க, மூஞ்சிக்கல்ட்டு வந்து போய் அங்கே உட்காந்துக்கலாம் போல இருக்குது. தேவையில்லாமல் அது பண்ணிட்டோமோன்ற மாதிரி இருந்துச்சு. இவங்களாம் கம்பல் பண்ணுறாங்கன்றதுனாலே அது பண்ணிட்டோம். எங்களுக்கும் தெரியல, இதெல்லாம் அவசரமாக நடந்ததுனால எல்லாம் பண்ணிக்க மேக போட்டுக்கோ, இந்த சாரி போனால் கட்டி இது வளைய போக போட்டுக்க. இவனுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் விருப்பம் இல்லை. சுற்றி இருக்கிறவங்க அது பண்ணு இது பண்ணு சிம்பிளாக நடக்குது, அது இதுவாது கொஞ்சம் இதுவாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க சை வச்சுட்டாங்க. சரி நாங்களும் ஏதோ வருஷம் எப்பயோ ஒரு முறை தான் நடக்க போகுது, இன்னும் வாழ்க்கையில் அடிக்கடிக்காக நடக்க போகுது, ஒரு முறை நடக்கிற இது தானேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டோம். அந்த தலையாட்டினது தான் தப்புன்றது ஃபோட்டோ ஆல்பம் பார்க்குறது தான். அந்த ஃபோட்டோ பார்த்தா எங்களுக்கே அவ்வளோ சிரிப்பு, உளுந்து சிரிப்பு, ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. எனக்குலாம் மேக்கப் சுத்தமாக செட் ஆகாது என் ஃபேஸ்க்கு. அன்றைக்கி வேற மேக்கப்லாம் போட்டுட்டு நான் வீட்டில் போட்டுட்டு இருக்காங்க, இவர் வராது. அப்போ தான் உள்ள ஏதோ ஒரு விஷயம் எடுக்கிறதுக்கு வரும். நான் வேறு வெக்கப்பட்டுட்டு மூஞ்செல்லாம் மனுச்சு நிற்கிறேன், ஐயோ மேக்கப்லாம் போட்டோமே வெக்கம் வருது அப்படின்ட்டு. அது இப்போ நினச்சா கூட பாரு எம்பாரசிங்காக இருக்கும் இந்த மூஞ்சியா அன்றைக்கி. அப்படின்னா மறைச்சு வெக்கம்லாம் பட்டனே, நல்லா இருக்குன்னு தான் நினச்சனே அப்படின்ட்டு அப்படிலாம் தோணும். ஆனால் அவனுக்கு அப்படி செஞ்சாங்க. எனக்கு வந்து மலையாள வில்லன்மே ஆக்கி விட்டாங்க. இந்த மட்டும் தாடி நான் வந்து தாடி எடுக்க மாட்டேன்னு தேவையில்லாம என்னை எடுக்க வச்சு. ஆமாம் அது வேற, மாப்பிள்ளை தாடி எடுத்துட்டு கிளீன் ஷேவ்ல தான் வந்து உட்காரணும்னு வர. அங்கே பார்த்தா எல்லாம் வரான் நல்லா கேஜிஎஃப்ல தாடி வச்சிருந்த மாதிரி வந்துனுறா. டேய் பாடுறா டே, யாருன்னா கேட்டாங்களா என்ன மட்டும் ஏன்னா. அதான் சொல்கிறேன், ரிலேட்டிவ் வந்திருந்தா கூட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க. கூட இந்த ஃப்ரெண்டுங்க வச்சு செஞ்சாங்க. ஏன் எங்கள் மேலே இவ்வளோ காண்டுன்னு தெரியல, வச்சு செஞ்சுட்டாங்க 2 பேரும். அதுதான் ஆக மொத்தம். நீங்கள் என்ன டிசிஷனாலும் ஸ்ட்ராங்காக இருந்துருங்க, யாரு சொல்கிறதும் கேட்காம. அதான் முக்கியம் தான். ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.